பரிசுத்தாவின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காரைக்குடி TLC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் சுருக்கமான ஆராதனையை இந்த யூடியூபின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அதற்கு துணையாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களை அறிந்து அழைத்து எங்களுக்கென்று பிரத்யேக பணிகளை தந்து எங்களை வழிநடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட உம்மை போற்றவும் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 2வது கீர்த்தனையாக இருக்கின்ற ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கே கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே, யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தால் எரிகோவை தகர்த்தோம்
பகுதியாள். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தாரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே. கர்த்தரானவர் உங்களோடு இருக்க காடவா. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்லனாதி கடவுளே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்ணு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மில் அன்பு கூறவும் நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய அன்பின் தீயை எங்கள் இதயத்தில் மூட்டியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திரித்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியினை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்க கருத்தாய் கேட்போமாக. பின்பு அவர் கிணசிரத்துள் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார்.
அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்றார் என்பதுவே. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோல் இருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். மகா தூய ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் மகா தூயவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நீத்திருக்க தூய ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய வருஷம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழிநடத்துவாராக. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புது வருஷத்திலே பிறந்தநாளை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய நன்மைகளை தந்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் ஆண்டவர் நோக்கி இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் இந்த வாரத்திலே தங்களின் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருச்சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே பிறப்பின் நன்னாளை அனுசரிக்கப் போகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய இரக்கத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று என்றென்றும் சுகமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகின்றோம். தங்களின் திருமண நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கின்ற நிலையை பார்க்கிலும் இரட்டிப்பான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு குடும்பமாய் உம்மை சேவித்து மனமகிழ்ச்சியுடன் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகின்றோம். பலவீனத்தின் மத்தியிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். சிறப்பாக தங்களுடைய பலவீனத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் அவருடைய கண்ணீரின் ஜெபங்களை கேட்டு அவர்களின் படுக்கையை மாற்றி சுகத்தோடு தன் பணிகளை தொடர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் அசைவாடும் ஆவியே என்ற பாடலின் முதல் கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடம்
மேலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவராய் இருக்கும்படி கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பான இறைமக்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பான உடன் விசுவாசிகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த அருளுரை பகுதியானது நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை குறித்து பல முறை நாம் தியானித்தும் இருப்போம். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்த இருக்கின்ற சத்தியத்தை அறிந்து அவருடைய சித்தப்படி நடக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருளுரை பகுதியானது சீமோன் பேதுருடைய செயல்பாடுகள் மையமாய் வைத்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு 3 சிறு தலைப்புகளை கொடுத்து தியானிக்கவும் நான் விரும்பினேன். 1, கொடுத்து கவனித்த சீமோன். கொடுத்து கவனித்த சீமோன். 2வதாக பிடித்து பிரமித்த சீமோன். பிடித்து பிரமித்த சீமோன். 3வதாக பின்பற்றி பணி செய்த சீமோன். பின்பற்றி பணி செய்த சீமோன் என்ற 3 தலைப்பை தந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் தலைப்புக்குள் கடந்து வருகிறோம். கொடுத்து கவனித்த சீமோன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதலிலே இந்த உலகத்தில் ஊழியத்தை தொடங்கின பொழுது தனி மனிதனாகவே தொடங்கினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து தன் ஊழியத்தை செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக வந்தபொழுதுதான் கெனசரத்து என்ற அந்த கடல் அருகே வருகிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக அவர் இருந்த இடத்திற்கு ஓடி வருகிறார்கள். அவரை பார்ப்பதற்கு என்றோ அவர் செய்ய போகின்ற அற்புதங்களை பார்ப்பதற்கென்றோ அல்லது
அவரை கேள்வி கேட்பதற்கென்றோ அவர்கள் கூடி வரவில்லை. முதல் முறையாக அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக திரள் கூட்ட மக்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். அப்படி ஆவலோடு தன்னை நாடி வந்த மக்கள் கூட்டத்திற்கு நற்செய்தியை கூறும்படியாக ஆண்டவர் முற்பட்ட பொழுது பல தடைகள் ஏற்பட்டன. உடனே அவர் கவனிக்கின்றார், அங்கு கரை ஓரமாக வெறும் படகுகள் வந்து நிற்பதை அவர் காண்கின்றார். இரவிலே நம்பிக்கையோடு கடலுக்கு சென்று வெறும் கையோடு கரைக்கு திரும்பி வந்து வேதனையோடு தன் வலைகளை அலசிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்து மக்களை கவனித்து பார்க்கிறார். அந்த படகுகளிலே பேதுரு என்ற ஒரு மனிதனுடைய படகும் இருப்பதை பார்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவை அழைத்து, உம்முடைய படகை சற்றே கடலில் தள்ளி நிறுத்தும் என்று அவர் ஒரு வேண்டுகோளை விடுகின்றார். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது எந்தவித எதிர்ப்பும் எந்தவித கோபமும் அடையாமல் இயேசுவை படகிலே ஏற்றி அவரோடு அந்த படகிலே அமர்ந்து சற்று ஆழத்திலே அவர் தள்ளுவதை பார்க்கின்றோம். அப்படி சென்ற பிறகு கூடியிருந்த திரள் கூட்ட மக்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு அநேக வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பேதுருவானவர் அவருக்கு அருகில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இந்த காரியம்தான் ஆண்டவர் இயேசுவை அவர் முழுமையாக பின்பற்ற, ஆண்டவர் இயேசுவின் சொல்லை கேட்டு மீண்டும் ஆழத்திலே வலைகளை போட, வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடிக்க ஆண்டவரின் அழைப்பை ஏற்று எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் செல்ல உதவியா இருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த பேதுரு தன் படகை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு கொடுத்து வழிநடத்தினது போன்று ஆண்டவரின் ஊழியத்திற்காக நம்மில் அநேகர் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுப்பதில் தசம பாகத்தை செலுத்துகிறோம். ஆலயம் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்கு நிறைவாக கொடுத்து மகிழ்கிறோம். ஆனால் அவைகள் போதாது. அவைகள் ஒருபோதும் நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொண்டு வராது. மாறாக ஆண்டவரின் வார்த்தையை எவ்வளவு கவனமாக கேட்கிறோமோ, ஆண்டவர் இயேசுவின் முகத்தை எவ்வளவு ஆவலோடு தேடுகிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த பேதுரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை அருகில் இருந்து கேட்ட பேதுருவானது செய்த 3 காரியங்கள். 1, அவரை குறித்த நம்பிக்கை அவருக்குள் தொழிற்விட்டது. அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வசனம் என்னும் விதை விழுந்தவுடனே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் முன் வருகிறார். அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார், ஆண்டவரோடு என்றும் இணைந்து வாழ வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு கொடுத்ததை பெருமையாய் பேசுகிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு செலவு செய்ததை நாம் பெருமையாய் பேசுகிறோம். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று நாம் மார்த்தட்டிக் கொள்கிறோம். நல்லது, ஆனால் அது நிச்சயமாய் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மாறாக எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறோமோ அப்பொழுதுதான் நிறைந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இந்த சீமோன் பேதுரு முதலாவது நமக்கு கற்றுத்தருகிறார். 2வது பார்க்கின்ற பொழுது பிடித்து பிரமித்த சீமோன் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது பிறப்பு முதலே
மீன்பிடி தொழிலை அவர் நிச்சயமாய் செய்திருக்க வேண்டும். அதிலும் கெனசரேத்து கடல் என்பது அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு கடலாக இருக்கிறது. எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் அதிகமான மீன்கள் நடமாடும் என்பதை அவர் துல்லியமாக அறிந்து வைத்திருந்த ஒருவராக இருக்கிறார். எனவேதான் இரவு முழுவதும் அவர் பல்வேறு இடங்களிலே வலைகளை வீசினாலும் அவர் கரங்களிலே ஒரு மீன் கூட அகப்படாமல் வெட்கத்தோடு கரையேறுவதை பார்க்கின்றோம். என்றாலும் இயேசு கிறிஸ்துவை தன் படகில் ஏற்றி இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை கேட்டு அதன் வழியே இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டவுடனே ஆண்டவர் இயேசு தன் போதகத்தை முடித்த பிறகு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படியாக வலைகளை போடுங்கள் என்று சொன்னவுடனே பேதுரு தன்னுடைய அனுபவத்தை மறந்து விடுகிறார். தன்னுடைய முயற்சியை மறந்து விடுகிறார். இயேசுவின் வார்த்தையின் மீது அதிக நம்பிக்கை வைத்து ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போட அவர் முற்படுகிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன் என்று அவர் சொன்ன பிறகு ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுவதை பார்க்கின்றோம். நடந்தது என்ன? வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. படகுகள் அமிழத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. அப்படி என்று சொன்னால் வெறுமையாக கடலுக்கு வந்த அந்த வலைகளில் மீன்கள் எப்படி வந்தது? வெறுமையாய் அங்கு வந்த படகுகளிலே எப்படி மீன்கள் நிறைந்தது என்று சொன்னால் பேதுருடைய விசுவாசமும் அவருடைய கீழ்ப்படுதலும் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆச்சரியமான காரியம் நடைபெற பேதுரு 3 காரியங்களை செய்தார். ஒன்று, தனது வெறுமையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறார். நான் பிரயாசப்பட்டது வெறுமையாய் போய்விட்டது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். இரண்டாவதாக, இயேசு சொன்ன வார்த்தையை நம்புகிறார். மூன்றாவதாக, அந்த வார்த்தையை நம்பினது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து மீண்டும் வலைகளை வீசுகின்றார். அந்த காரியம்தான் இவர் அடைந்த தோல்வியை வெற்றியாக மாற்றினது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, என்று ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, என்று இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமோ, என்று இயேசுடைய சமூகத்திலே கூடி வந்து நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்வார் என்று பார்க்கின்றோம். அருமையான காலைகளிலும் 100க்கு அதிபதியை போன்று ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவரை நாம் கேட்போம். 38 வருஷமாய் குளக்கரையில் படுத்து கிடந்த மனிதன் துணிவோடு எழுந்து நடக்க முற்பட்டது போன்று நாம் இயேசுவின் வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து எழுந்து நடக்க முற்படுவோம். இயேசுவின் வார்த்தையை கேட்டு நகரத்தை நோக்கி ஓடின 10 தொழுநோயாளிகளை போன்று நம்முடைய காரியத்தில் விசுவாசத்தோடு ஓட நாம் கற்றுக்கொள்வோம். பாதையில் அமர்ந்து வருகின்றவர் இயேசு என்பதை அறிந்தவுடனே விசுவாசத்தோடு அழைத்த பார்வையற்ற மனிதனை போன்று இயேசுவை அழைப்போம். பாடையிலே இறந்தவனை சுமந்து சென்றாலும் இயேசு தொட்டவுடனே விசுவாசத்தோடு நின்ற அந்த மனிதர்களைப் போன்று நாமும் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நிற்போம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார். கடைசியாக, பின்பற்றி பணி செய்த பேதுரு என்ற 3வது குறிப்புக்குள் வருகிறோம். அன்பான தேவஜனமே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே பல வகை உண்டு. ஒன்று, சிறிதை எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. சிறு சிறு காரியங்களை ஆண்டவருக்கு கொடுப்பது உண்டு. இரண்டாவது,
இருப்பதிலே ஒரு பகுதியை பிரித்து கொடுப்பது உண்டு. மூன்றாவது, சில வேளைகளிலே எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று கொடுக்கின்ற வழக்கத்தையும் நாம் வைத்துள்ளோம். குறிப்பாக 2 காசுகளை ஆண்டவருக்கு படைத்த அந்த ஏழை விதவையை குறித்து ஆண்டவர் இயேசு பாராட்டி பேசுகிறதற்கு முக்கிய காரணம், அவர் முழு நம்பிக்கையோடு இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்ததை நினைத்து ஆண்டவர் அவளை புகழுவதை பார்க்கின்றோம். எங்கும் இயேசுவை பின்பற்ற முடிவு செய்த பேதுரு தனக்கு உண்டான உயர்ந்த சொத்தாகிய படகையும் வலையையும் துடுப்பையும் துச்சமாக எண்ணி எல்லாவற்றையும் கடற்கரையிலே அவர் விட்டுவிட்டு சென்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, இயேசுவின் பின்னே போக துணிந்த இந்த பேதுரு அவனது கூட்டாளிகளையும் அழைத்து கொண்டு இயேசுவை முதலில் கண்டபொழுது, இயேசுவின் சொல்லை முதலில் கேட்டபொழுதும், இயேசுவின் முதல் அழைப்பை ஏற்றவுடனும் எல்லாவற்றையும் அவர் துறந்தவராக இயேசுவை பின்பற்ற முற்படுவதை பார்க்கின்றோம். இந்த காலை வேளையில் கூட இந்த அருமையான திருமறை தருகின்ற 3 சத்தியங்கள் என்ன? 1, இயேசுவுக்காக கொடுப்பதை விட அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டு நடப்பது மிக மிக நல்லது. மீண்டும் சொல்கிறேன், இயேசுவுக்கு கொடுப்பதை விட அவருடைய வார்த்தையை கேட்டு கவனித்து நடப்பது மிக மிக முக்கியமானது. 2வதாக, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற பொழுது பிரமிப்பை அடைவது மிக மிக நிச்சயம் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. 3வதாக, நம்மை வெறுமைப்படுத்தி இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே இயேசுவுக்கு கொடுப்போம், இயேசு கொடுப்பதை நாம் பிடிப்போம், இயேசுவை நாம் முற்றும் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலும் கூட வெறுமையாய் வீடு திரும்பின பேதுருவை நீர் அழைத்து ஆசீர்வதித்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து நீர் சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படிந்து வலைகளை வீசி இறுதியாக நிறைவாய் தான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினது போன்று நாங்கள் உம்மை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குறைவை நிறைவாக்கும், உம்மை விசுவாசிக்க பலன் தாரும். எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.